ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம் வெல்கம் மக்களே. நான் தான் உங்கள் சந்தோஷ் கஸ்மா. ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டா பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான மாசான கெத்தான கண்டென்ட் மக்களே. அதனால் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து கேட்ட வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க. அப்படி பார்க்க மறந்துட்டிங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க மக்களே. நான் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க ஃப்ரீ ஃபயர் பக்தகுடி மக்களே, ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்குங்க, பெல்ல ஆள் போட்டுருங்க, லைக்கு கமெண்டு ஷேரு அப்புறம் பார்த்துக்கோங்க. புரியுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவனுக்கு ஓகே. ஸோ எல்லாமே பண்ணி வச்சுருங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஓகே மக்களை, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டு. ஆமாம் மக்களை, ஹெட்ஷாட்டு ஃபைல் வந்து இன்றைக்கான ஸ்பெஷல் ஃபைலாக வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் எப்படி கொடுக்க போகிறோம்னா, ஹெட்ஷாட்டு ஃபைலை தனியாக, லொக்கேஷன் ப்ளஸ் ரீகாயில் தனியாக, ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு வந்து கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கொடுத்தது போதும், நார்மல் ஃப்ரீ ஃபயர் கொடு ப்ரோ அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கு 2 ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு ஃபைலு வந்து ஹெட்ஷாட் மட்டும், இன்னொரு ஃபைலு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ப்ளஸ் ரீகாயில். இதில் வந்து எந்த ஃபைல் வந்து மெயின் ஐடி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் மெயின் ஐடி போட முடியும். அது வந்து லொக்கேஷன் ப்ளஸ் ரீகாயில். இது நீங்கள் மெயின் ஐடி போட்டு விளாட்லாம், சரியா? பட் ஆனால் வந்து ஹெட்ஷாட்டு நீங்கள் மெயின் ஐடி போடக்கூடாது. ஹெட்ஷாட்டு ஃபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கெஸ்ட்டாக கொண்டு வச்சு மெயின் ஐடிக்கு டீம் கூட கொடுத்து ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம். கெஸ்ட் ஐடி இல்லைனா வந்து தேவையே இல்லாத பிஆர், தேவையே இல்லாத ஃபேஸ்புக் அக்கௌண்ட். பிஆர்னு வருவாங்க, உங்கள்கிட்ட தேவையில்லாத கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், தேவையே இல்லாத ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும், தேவையில்லாத கெஸ்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் மெயின் ஐடிக்கு டீம் கூட கொடுத்து ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் ஹெட்ஷாட்டு ஃபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு மெயின் ஐடியில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் ப்ளஸ்ஸு ஹெட்ஷாட்டுன்னு வருது பாருங்கள், லொக்கேஷன் ப்ளஸ்ஸு 50% நோ ரீகாயில் ஃபைல் இருக்குது. ஓகேவா? யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டெலிகிராமில், நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோட தம்ப்லைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தம்ப்லைன் டெலிகிராமில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அந்த தம்ப்லைனுக்கு கீழே எல்லா லிங்க்குமே இருக்கும். என்ன லிங்க்கு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யூடியூபோட லிங்க் இருக்கும், இந்த வீடியோட யூடியூப் லிங்க்கு. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் லிங்க் இருக்கும். ஸோ தனித்தனியாக தான் நான் கொடுத்துருப்பேன், ஒன்றா கொடுத்துருக்க மாட்டேன். ஹெட்ஷாட்டு ஃபைல்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், டவுன்லோடு லிங்க்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ப்ளஸ் நோ ரீகாயில், 50% நோ ரீகாயில் ஃபைல் அதுன்னு போட்டு அதுவும் தனியாக கொடுத்துருப்பேன். 3 வந்துருச்சா? ஸோ 4ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு டவுன்லோடு ஃபைல். ஓகேவா? நம்ம கொடுக்குற ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காகவே வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும், டவுன்லோட் ஆகி. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் போய் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஹவு டு டவுன்லோடுங்கிற ஃபைல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாலே வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும், டவுன்லோட் ஆகி. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். புதுசாக வரவங்களுக்காக தான் கொடுத்துருக்கேன். நம்ம கொடுக்குற ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற மெத்தடை டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஹவு டு டவுன்லோடு ஃபைல்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும். வீடியோ வந்து தெரியல, எங்கே பார்க்க முடியாதவங்க லிங்க் டச் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு டவுன்லோடு ஃபைல்ஸ்னு லிங்க் இருக்கும், அது லிங்க் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிடும், சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன், நம்ம வந்து 2 ஃபைல் கொடுத்துருக்கோம்ல, அந்த 2 ஃபைலுக்கு ஆக்டிவேட் மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆக்டிவேட் மெத்தட் இருக்குன்னா, ஹவு டு ஆக்டிவேட்டு லொக்கேஷன் ப்ளஸ் 50% ரீகாயில் அப்ளை ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்படியே இருக்கட்டும். அதாவது ஹோலோகிராம் இருப்பாங்க, லொக்கேஷன் ப்ளஸ்ஸு 50% நோ ரீகாயில் அப்ளை ப்ராசஸ், சிம்பிளாக இப்படி வச்சுக்கலாம் மக்களே. ஓகேவா? ஸோ லொக்கேஷன் ப்ளஸ் 50% நோ ரீகாயில் அப்ளை ப்ராசஸ் அப்படிங்கிற வீடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி தான் ஆகணும் மக்களே. ஸோ நீங்கள் நம்ம கொடுக்குற டவுன்லோடு ஃபைலை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ, ஃபைலு ஹெட்ஷாட் ஃபைலு, லொக்கேஷன் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் டுட்டல் வீடியோ ஃபைலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்ளை ப்ராசஸ்ஸு, சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டுக்கு வரேன். ஹெட்ஷாட் வந்து அது எப்படி கொடுத்துருப்பேன்னா, ஹெட்ஷாட்டு அப்ளை ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் லிங்க் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த தம்ப்லைன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், டெலிகிராமில் பார்த்துட்டு அந்த தம்ப்லைன் கீழே ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ இருக்கும். செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபைல் இருக்குன்னா, லொக்கேஷன் ப்ளஸ்ஸு 50% நோ ரீகாயில் ஃபைல் டவுன்லோடு லிங்க்கு.
மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் ஃபைலு டவுன்லோடு லிங்க்கு. நாலாவதாக ஹவு டு டவுன்லோடு ஃபைல்ஸுங்கிற வீடியோ லிங்க்கு. அந்த லிங்க்கை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் டவுன்லோட் ஆகி. அது வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் நம்ம கொடுக்குற ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்பீங்க. அதுக்கு கீழே தான் லொக்கேஷன் ப்ளஸ்ஸு 50% நோ ரீகால் ஃபைலு அப்ளை ப்ராசஸ்ன்னு இருக்கும். அப்ளை ப்ராசஸ்னால் என்ன? ஆக்டிவேட் பண்ணுற மெத்தடு, ஃபைலை யூஸ் பண்ணுற மெத்தடு. ஓகேவா? அடுத்தது ஹெட்ஷாட்டு அப்ளை ப்ராசஸ். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஹெட்ஷாட்டு அப்ளை ப்ராசஸ்ங்கிறது ஹெட்ஷாட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல் வீடியோ, ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான டுட்டோரியல் வீடியோ அதை. ஓகேவா? ஸோ எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் டுட்டோரியல் வீடியோவும் நீங்கள் டவுன்லோடு தான் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம கொடுக்குற ஃபைலையும் நீங்கள் டவுன்லோடு தான் பண்ணணும். அந்த ஃபைலெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலனா ஹவு டு டவுன்லோடுங்கிற வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஹவு டு டவுன்லோட் ஃபைல்ஸுங்கிற வீடியோவை நீங்கள் டெலிகிராமில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல மாட்டாங்க மக்களே. இவ்வளோ தூரம் நான் இதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எது மெயின் ஐடி யூஸ் பண்ணணும், எது மெயின் ஐடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இன்னொன்று, நம்ம கொடுக்குற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சிஎஸ்ஆர் இருக்குது மட்டும்தான். பெருமுடாக்கு போடாதீங்க. பெருமுடா பேட்சில் இருக்குது, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் பேட்சில் கிடையாது. ஸோ கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன். இப்போ நான் இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன். நம்ம கொடுத்துருக்க ஃபைலுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம் மக்களே. அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 லெட்ரு. அந்த 6 லெட்டருமே வந்து கேபிட்டல் லெட்ரு மக்களே, கேபிட்டல் லெட்ரு. புரியுதா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டராக ஷோ ஆகும். ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 செகண்டுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷோவாக இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு லெட்டராக ஷோ ஆகும் 1.5 செகண்டுக்கு. வீடியோ பார்த்து போட்டுக்கோங்க பாஸ்வேர்டு. அந்த 6 லெட்டருமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்டு ஃபார்ம் ஆகும். அதான் வந்து பாஸ்வேர்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 லெட்டர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போகிறோம் மீதி பாஸ்வேர்டு என்னென்னு, உங்களுக்கு லெட்டர் என்னென்னு. சரியா? ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. சிம்பிளாக வந்து பாஸ்வேர்டை பற்றி நான் சொல்லிட்டேன். நீங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற ஃபைலை எக்ஸ்ட்ரா டியரே பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியர் பண்ண முடியாது. பண்ணாலும் தப்பாக தான் வரும். கரெக்டாக பண்ண மாதிரி காமிச்சாலும் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் உங்களால் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். சரி ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து எனக்கு தேவைப்படக்கூடாது. எனக்கு டேரக்ட் ஃபைல் வேணும், எல்லாமே டேரக்ட் டவுன்லோடாக லிங்க் வேணும். அதாவது சில பேர் வந்து கேட்பீங்க ப்ரோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை டச் பண்ணி ஆடு பார்த்து நான் வந்து டவுன்லோட் பண்ண எனக்கு அவசியம் கிடையாது ஃபைலை. நான் டேரெக்டாகவே ஃபைல் எனக்கு வேணும் ப்ரோ. நீங்கள் டேரெக்டாகவே எனக்கு ஃபைல் வந்து டெய்லியுமே வந்து கொடுக்கணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்களா வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லெவல் 1 மெம்பர்ஷிப்பை பற்றி நான் சொல்கிறேன் மக்களே. லெவல் 1 மெம்பர்ஷிப் வந்து 29 ரூபா. ஸோ அதை மெம்பர்ஷிப் போடுறவங்களுக்கு ரிப்ளை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும். 1 ஹவருக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவருக்குள்ளே நம்ம வந்து பண்ணிடுவோம். மற்றவங்களுக்குலாம் ரிப்ளை கிடையாதான்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு ரிப்ளை இருக்குது. நம்ம ஒர்க் போயிட்டுருக்கோம், ஒர்க் போயிட்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லெவல் 1 லெவல் 2 மெம்பர்ஷிப் போட்டிருக்காங்களா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஸோ மற்ற நம்ம சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லெவல் 1 மெம்பர்ஷிப் போட்டால் உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் கிடைக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி அவங்க கூட வந்து பேசிக்கலாம், எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிப்ளைவும் ஃபாஸ்ட்டாக வரும். லெவல் 2 மெம்பர்ஷிப் பண்ண அப்புறம் கேட்டிங்கன்னா லெவல் 1 மெம்பர்ஷிப்போட அதே ப்ரியாரிட்டியும் கொடுப்போம். இன்னொன்று எக்ஸ்ட்ரா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கான ஃபைலை அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டுருப்போம். இப்போ யூடியூப்பில் 2 நாள் 4 நாளைக்கு 3 நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ வருது. ஆனால் லெவல் 2 மெம்பர்ஷிப் போட்டவங்களுக்கு டேரெக்டான ஃபைலு, டேரெக்டான டுட்டோரியல் வீடியோ, ஃபாஸ்ட் ரிப்ளை எல்லாமே வந்து கிடச்சிரும். அதுவும் டெய்லியுமே வந்து போட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஆனால் லெவல் 2 மெம்பர்ஷிப் போட்டவங்க உங்களுக்கு டெய்லி ஃபைல் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்குன்னே உங்களுக்குன்னு தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், டெலிகிராம் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் கொடுத்துருவேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபைலுமே கிடைக்கும். டெய்லியும் ஃபைல் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். லெவல் 2 மெம்பர்ஷிப் போடுறவங்களுக்கு மட்டும்தான் மக்களே ஃபைலு டெய்லியுமே வரும். அதுவும் டேரெக்டாக ஃபைல் வந்துடும். லிங்க் கிடையாது, பாஸ்வேர்டு கிடையாது, டேரெக்ட் ஃபைலு, டேரெக்டான டுட்டோரியல் வீடியோ, ஃபாஸ்ட் ரிப்ளை எல்லாமே கிடச்சிரும். மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எப்பவும் போல் ஃப்ரீ ஃபைல் வந்து வந்துடும். இவங்களுக்கும் ஃப்ரீ ஃபைல் தான் கொடுக்குறேன், உங்களுக்கும் ஃப்ரீ ஃபைல் தான் கொடுக்குறேன். ஃப்ரீ ஃபைல்னால் அதுக்கு ஒன்றும் ஃப்ரீ ஃபைல்லாம் கிடையாது மக்களே, பெய்டு ஃபைல் தான். ஒன்றுமே கிடையாது. மெயின் ஐடியில் யூஸ் பண்ணுற ஃபைலு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பெய்டு ஃபைலை தான் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் சொல்கிற மக்களே, நமக்கு மணி முக்கியம் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் உங்களுக்கு பெய்டு ஃபைலை ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா மக்களே? ஸோ பெய்டு ஃபைல் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்ருக்கோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ பார்க்கணும் அவசியம் இருக்கக்கூடாது, டேரெக்ட் ஃபைல் கிடைக்கணும், டேரெக்டாக எனக்கு டெய்லியுமே கிடச்சிட்டு இருக்கணும் எல்லாமே அப்படி வேணுங்கிறவங்க, அவசரப்படுறவங்க
லெவல் 2 மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க, 159 ரூபா. ஓகேவா? ஸோ போட்டுட்டு யாரெல்லாம் மெம்பர்ஷிப் போட்டிங்களோ அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் போட்டேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க. ஸோ போதும். என்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்னா, நீங்கள் மெம்பர்ஷிப் போட்டதுக்கப்புறம் நம்ம சந்தோஷ் காஸ்மெட் சேனலுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்னு ஒரு டேப் இருக்கும், அந்த டேப்பை டச் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாலே போதும் மக்களே. அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. நீங்கள் எதை போட்டிருக்கீங்கன்னு நான் பார்த்து நீங்கள் தான் போட்டிருக்கீங்கன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. லெவல் 1 போட்டால் லெவல் 1 வாட்ஸ்அப் குரூப்பு, லெவல் 2 போட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, அதுக்கப்புறம் டெய்லி ஃபைல் போடுறதுக்கான டெலிகிராம் குரூப் வந்து கொடுத்துருவோம். சரியா மக்களே? நான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தான் ஃபைல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே வேணும், டெய்லி வேணும், அவசரமாக வேணுங்கிறவங்களுக்காக மட்டும்தான் லெவல் 2 மெம்பர்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு உடனே வேணும், அவசரம் வேணும், அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் மெம்பர்ஷிப் வந்து நான் போட்டிருக்கேன். நமக்கு மணி முக்கியம் கிடையாது, மணி முக்கியமாக இருந்தால் டேரெக்டாக எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நான் இது பண்ணியிருப்பேன். அப்படி நான் பண்ணலை. ஏன்னு இன்னொன்று கேட்டிங்கன்னா, நம்ம வச்சுருக்கிறது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு. பிஸ்னஸ் பண்ணுறதுனால பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு மக்களே மணி, புரியுதா? அதனால தான் லெவல் 2 மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன். நமக்கு மணி வேண்டாம், நீ யூடியூப்பில் லெவல் 2 மெம்பர்ஷிப் போட்டுக்கோ, உனக்கு டெய்லி ஃபைல் வந்துடும். புரியுதா மக்களே? அவ்வளோதான் மக்களே, எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு டீட்டெயிலாக. ஸோ நமக்கு ஒரு பைசா கூட வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? லெவல் 2 மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி ஃபைல் அப்டேட் பண்ணி புதுசாக டெய்லி எல்லாமே டேரெக்டாக கொடுத்துட்டே இருப்போம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, வேணாங்கிறவங்க விட்டுக்கோங்க. நான் யாரையும் வந்து கம்பல்சரி பண்ண சொல்லலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து யூடியூப்பில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை என்னால் யூடியூப்பில் வீடியோ போட முடியுது. என்ன பண்ணுறது மக்களே, ஒர்க்கில். ஸோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் ஃபைலு. சரியா? ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் வந்து பிசி வச்சுருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து மெயின் ஐடியில் யூஸ் பண்ணுறேன், ஃபைல் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது மக்களே. ஃப்ரீயாக நீங்கள் பிசியில் மெயின் ஐடியில் யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் ஃப்ரீ பிசி வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்பான்சரோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிகிராமில் அப்லோடு போட்டிருப்பேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. லைஃப் டைம் ஃப்ரீ பிசி பேனல்னு சொல்லி போட்டிருப்பேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைமே பிசி பேனல் ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ரோ எனக்கு வந்து இப்போதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிசி பேனல் வேணும் ப்ரோ அப்படிங்கிற இருக்கீங்களா, அவங்களுக்கும் அதே தான், நம்ம ஸ்பான்சரோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பில்ல, அவங்கக்கிட்டே நீங்கள் போய் கேளுங்க. ப்ரோ எனக்கு பெய்டு பேனல் பிசிக்கு வேணும் ப்ரோ, மொபைல் பேனல் பிசிக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டாலும் அதுவும் தருவாங்க. மக்களே தெளிவாக சொல்லிடுறேன், நம்மளோட ஸ்பான்சர்கிட்ட ஃப்ரீ ஃபைலும் இருக்குது, பெய்டு ஃபைலும் இருக்குது. ஃப்ரீ ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, பேன் ஆகாது. பெய்டு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பேன் ஆகாது. ரெண்டுமே பேன் ஆகாமல் இருக்குது. ஃப்ரீக்கும் பெய்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃப்ரீயை பொறுத்த வரைக்கும் அதுவே உங்களுக்கு போதும். ஹெட்ஷாட் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, பிசிக்கு சொல்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் லொக்கேஷன் இருக்குது, மெயின் ஐடியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பெய்டு என்ன ப்ரோ, பெய்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா, பெய்டு வந்து ரொம்ப ப்ரீமியமானது. எஸ்ஆர்எம் பேனல் பற்றி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஆர்எம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் போட்டிருக்க ஃபைலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் எஸ்ஆர்எம் பேனல். லைவ் கூட நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, லைவ் போட்டு நீங்கள் எஸ்ஆர்எம் பேனல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னா பேனல் யூஸ் பண்ணுறான், ஆனால் யாராலையும் கண்டுபிடிக்க பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் பேனல், எஸ்ஆர்எம்மோட ரிமோட் பேனல். ஸோ அது நம்மக்கிட்ட இருக்குது, அதையும் வேணாலும் வாங்கிக்கலாம். பிசி பிளேயர்ஸ், மெயின் ஐடி சேஃபு, எஸ்ஆர்எம்மோட பேனலு, ரிமோட் கண்ட்ரோலு, அது வேணும்னாலும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டு வந்து வாங்கிக்கலாம். சரியா? உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹெட்செட் அடிக்கணுமா வேண்டாமா, ஏம்பட் ஒர்க் ஆகணுமா வேண்டாமா, ஏடிஎம்ல எனிமேல் அடிக்கணுமா வேண்டாமா, உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பிசியில் ஃபைல் போட்டது யாருக்கும் தெரியாது, ஏன்னா பிசியில் நீங்கள் ஃபைல் போட போகிறதே கிடையாது. மொபைலில் வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க கேமை. புரியுதா மக்களே? ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஷாட் அடிக்கணும்னு ஆன் பண்ணிங்கன்னா ஹெட்ஷாட் ஆன் ஆகும். ஹெட்ஷாட் வேணான்னா ஹெட்ஷாட் வேண்டாம். ஆல்ரெடி எஸ்ஆர்எம்மோட பேனலை பற்றி நம்ம சேனலில் வந்து லைவ் போட்டிருக்கோம், ஒரு 7 நாளுக்கு முன்னாடி லைவ் போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள், எஸ்ஆர்எம் பேனல் வந்து போட்டு லைவ் போட்டு காமிச்சிருப்போம், யூஸ் பண்ணி கூட காமிச்சிருப்போம். கண்டே பிடிக்க முடியாதுன்னு எப்படி என்ன ஏதுன்னு அதை பற்றி டீட்டெயில் அதில் இருக்குது. சரி ஓகேவா ப்ரோ? எனக்கு மொபைல் ஃபோனுக்கு பெய்டு பேனல் வேணும் ப்ரோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் நான் ரீஜன் கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணும் ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கும் அதே தான். நம்மளோட ஸ்பான்சர் இருக்காங்களா, ஸ்பான்சர், ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராமில் கொடுத்துருப்பேன், லைஃப் டைம் ப்ரீ பிசி பேனல்னு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு பெய்டு ஃபைலும் கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ ஃபைல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன ப்ரோ எனக்கு பெய்டு ஃபைல்னு கேட்டிங்கன்னா, பெய்டு ஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரே வாரத்தில் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம். சரியா? ஆனால் நம்ம கொடுத்துருக்க ஃப்ரீ பேனலை பொறுத்த வரைக்கும் மெயின் ஐடி சேஃப் தான், பட்டு ஒரே வாரத்தில் போக முடியுமானா ஒரு ப்ரோ பிளேயரெல்லாம் போக முடியும்.
ஆனால் மற்றபடி போக முடியுமானே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து நான் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. ஆனால் ஒரே இடத்துல ஒரே வாரத்தில் கிராண்ட் மாஸ்டர் போகணும் ப்ரோ, ரீச் அடிக்கணும் ப்ரோ, டாப் 10 போகணும் ப்ரோ அப்படிங்கிறவங்க நீங்கள் அவங்கள்ட்ட பெய்டு ஃபைல் வாங்கிக்கலாம். ப்ரோ என்கிட்ட வந்து பெய்டு ஃபைல் காசு கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் அமௌண்ட் இல்லை ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு ஆஃபர் இருக்குது. பெய்டு புஷ் இருக்குது. பெய்டு புஷ் பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து பெய்டு புஷ் பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. பிசி மொபைல் யாருக்காக இருந்தாலும் உங்களுக்கு பெய்டு புஷ்ஷும் அவங்களே பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. 24/7 உங்களுக்கு பெய்டு புஷ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் போய் கேளுங்க, உங்களுக்கு பெய்டு புஷ்ஷும் பண்ணி தருவாங்க. கம்மி ரேட்டுக்கு சீப்பான ரேட்டுக்கு பண்ணித்தராங்க. நீங்கள் நம்ம சந்தோஷ் காஸ்மாஸ் சேனல் மூலிமா வந்தேன்னு சொன்னால் மட்டும் போதும், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. அதாவது ஃப்ரீ பேனல் ஃப்ரீ, பெய்டு ஃபைலு கம்மி காசுக்கு கிடைக்கும். சரியா மக்களே? அடுத்த நான் உங்கள் சந்தோஷ் காஸ்மாஸ்.